நேற்று கமிஷனர் ஆபீஸ்ல உதயா சுமதி அவர்கள் ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அதாவது மக்களின் பார்வை அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனலோட ஓனர் சித்ரா அவர்கள் ஒரு அவதூறு என்னை பத்தி பரப்பியிருக்காங்க. அது என்னன்னு தெரியல, ஆனா என்னை பத்தி நிறைய விஷயங்கள் மாத்தி மாத்தி சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் ஏன் இப்படி சொல்றாங்க அப்படிங்கிற நிறைய விஷயங்களை பகிர்ந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாம அவங்களோட யூடியூப் சேனல்லையும் ஒரு சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க. இதற்கு இடையில நம்ம திவ்யா கள்ளச்சி எனக்கு யாருக்கும் சம்மந்தமே இல்லை, எனக்கு யாரையும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் சொல்லியிருக்காங்க. இவங்களுக்குள்ள என்னதான் பிரச்சனை, என்னதான் நடக்குது, போலீஸ் என்னதான் பண்றாங்க, இவங்க சொல்றது பொய்யா உண்மையா, என்னென்ன விஷயங்கள்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னு தெரியணும்னா இந்த வீடியோ பாருங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நான் உங்கள் சிவரஞ்சனி, சிகப்பு நாடாவில இருந்து. உதயா சுமதி அப்படிங்கிற இந்த யூடியூபரும் பாத்தீங்கன்னா இப்ப பயங்கரமா அவங்களோட வீடியோஸ் ரீச் ஆயிட்டு இருக்கு. என்னதான் அவங்களுடைய கணவர் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போனாலும் அயராவது யூடியூப்ல வீடியோஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க. இப்ப இதற்கிடையில பாத்தீங்கன்னா மக்களின் பார்வை அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் யாருக்குமே தெரியாத ஒரு யூடியூப் சேனல். இதுல சித்ரா அப்படிங்கிறவங்க இந்த நபரை யாருக்குமே தெரியாது. இப்படி இருக்கிற இந்த பட்சத்துலதான் மீடியா கிட்ட ஒரு விஷயத்த சொன்னோடனே இவங்க ஓவர் நைட் ஃபேமஸ் மாதிரியே வச்சுப்போம். இப்ப எல்லா யூடியூப் சேனல்ஸும் தனியா போய் இன்டர்வியூ கொடுக்குறாங்க. அவங்களும் மேலும் மேலும் பழிய சொல்றாங்க. இதுல முக்கியமா நம்ம கவனிக்க வேண்டியது ஒண்ணா, ஒரு இடத்துல இப்படி சொன்னாங்கன்னா இன்னொரு இடத்துல கொஞ்சம் வேற மாதிரி திருச்சி சொல்றாங்க. ஏன்னா எல்லா யூடியூப் சேனல்ஸ்லயும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு மாதிரி சொல்றாங்க. இப்ப இவங்க உண்மை சொல்றாங்களா பொய் சொல்றாங்களா அப்படிங்கறதெல்லாம் தாண்டி என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு சொல்றாங்களே தவிர அந்த எவிடன்ஸ் என்ன அப்படிங்கறத முழுசா காட்டவே இல்லை. போலீஸ் கிட்ட தான் நான் கொடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி ஒத்த கால நிக்கிறாங்க சித்ரா அவர்கள். இப்ப இதெல்லாம் இருக்கும் போதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா அவங்க பிரஸ் மீட்ல அன்னைக்கு பேசும்போது எப்படி ரவுடி பேபி சூர்யா, திருச்சி சாதனா, திவ்யா கள்ளச்சி பத்தி சொன்னாங்களோ அதே மாதிரி உதயா சுமதியும் இதுல புரோக்கர் மாதிரி தான். அவளும் பொண்ணுங்களை வச்சு இந்த மாதிரி வேலை பண்ணுவா, சிறுவர்களை வச்சு இந்த மாதிரி வேலை பண்ணுவா, இவளுக்கும் இதுல லிங்க் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சித்ரா அவர்கள் அன்னைக்கு உண்டான பிரஸ் மீட்ல சொன்னாங்க. இப்ப இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போதுதான் அடுத்து 3 நாள்ல இப்ப உதய சுமதி நேற்று கமிஷனர் ஆபீஸ்ல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க. கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு செய்தியாளர்களிடம் பேசும்போது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த மாதிரி எனக்கு அவங்கள யாருன்னே தெரியாது, மக்களின் பார்வை அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல்ல என்னன்னு கூட எனக்கு தெரியாது, எனக்கு கணவர் இல்லை, நான் தனியா குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படியோ நான் சமாளிச்சுட்டு என் வாழ்க்கையை ஓட்டிக்கிட்டு இருக்கேன், நான் நேர்மையான வழியில தான் நான் போராடி நான் ஜெயிச்சுக்கிட்டு இருக்கேன். இப்படி இருக்கிறப்ப என்னை பத்தி எப்படி அவதூறா பேச முடியும்? எனக்கு ஒருவேளை கணவர் இருந்திருந்தா இப்படிலாம் என்னை யாரும் பேசியிருக்க மாட்டாங்க, கணவர் இல்லாம நான் தனியா இருக்கிறனாலதானே என்ன இப்படி எல்லாம் பேசுறாங்க அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. அது மட்டும் இல்லாம பல யூடியூப் சேனல்களை எச்சரிச்ச ஒரு விஷயத்த சொன்னாங்க. என்னை பத்தி உங்களுக்கு என்ன தெரியும், அவங்க சொன்னது உண்மையா பொய்யான்னு தெரியுமா, அதையவே தெரியாம எதுக்கு பரப்புறீங்க, இதனால என்னை பத்தி நிறைய அவதூறு போறதை விட எனக்கு ரொம்ப அசிங்கமா இருக்கு அப்படிங்கிற நிறைய விஷயம் அவங்க சோகத்தோட சொன்னாங்க. இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கும் போது அப்படியே உதயா சுமதியோட யூடியூப் சேனல்ல பாத்தீங்கன்னா அவங்க இதே விஷயத்தான் மறுபடியும் சொல்றாங்க. நான் கணவர் இல்லாம இவ்வளவு தூரத்துக்கு வந்திருக்கேன், எப்படி என்ன சொல்லுவாங்க, என் மேல கொடுக்கப்பட்ட அவதூறுகள் எல்லாமே பொய் 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 அப்படின்னு இவங்க சொல்லி முடிக்க இந்த பக்கம் திவ்யா கள்ளாச்சிட்டுல இருந்து ஒரு வீடியோ வருது. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எனக்கும் திருச்சி சாதனாக்கும் எந்த ஒரு சம்மந்தமும் இல்லை, ரவுடி பேபி சூர்யா எனக்கு யாருன்னே தெரியாது, இதுல உதயா சுமதி வேற, இவங்க எல்லாம் எனக்கு யாருன்னே தெரியாது, நீங்க எப்படி லாயரை வச்சு பாக்குறீங்களோ எனக்கும் லாயரெல்லாம் தெரியும், நானும் பாத்துக்கிறேன், எனக்கு என்ன பண்ணணும் தெரியும், உன்கிட்ட எந்த ஆதாரமும் இல்லாம ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லி பூச்சாண்டி காமிக்கிறியா அப்படிங்கிற மாதிரி திவ்யா கேட்ட கேள்விகள் இப்போ உங்களுக்காக. சூர்யா, உதயா சுமதி இவங்களாம் எனக்கு யாருன்னே தெரியாது, இவங்களா ஒரு கதையை கிரியேட் பண்ணி சீனை பண்ணி இந்த ஆதாரம் இருக்கு அந்த ஆதாரம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. நான் ஒண்ணுதான் சொல்றேன், 20,000 ரூபாய் பேமெண்ட் வேணும்னா மட்டும் திவ்யா கள்ளச்சி கான்டாக்ட் பண்ணுங்க, சரிங்களா? நான் எங்கேயும் ஒளியில எதுவும் பண்ணல, அவதூறு பரப்புறாங்க என் மேல பாத்தீங்கன்னா அதான் நான் கண்டுக்க மாட்டேன், நான் மறுபடியும் லாயரை வச்சு பாத்துக்கோ, யாரெல்லாம் இந்த மாதிரி அவதூறு பரப்புனாலும் நீங்க எல்லாருமே அவதூறு பரப்புனா நம்ம மாநில ஸ்டேட் வழக்கு போடலாம். கடைசியா இந்த வீடியோல நான் என்ன சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இது வரைக்கும் சித்ரா அவர்கள் அடுக்கா இவங்க அப்படி பண்ணிட்டாங்க இப்படி பண்ணிட்டாங்க சொல்றாங்களே தவிர போலீஸ் கம்ப்ளைண்ட் ரெஜிஸ்டர் பண்ணிட்டாங்கன்ற ஒரு ப்ரூஃபும் இப்ப வரைக்கும் காமிக்கல. அது மட்டும் இல்லாம சிறுவர்கள் பாலியல் தொழில் அப்படிங்கிறது ரொம்ப சென்சிட்டிவான ஒரு கேஸ், சொல்றதே சென்சிட்டிவான வார்த்தை. இப்படி இருக்கிறப்ப போலீசார் அதுவும் இவங்களெல்லாம் விட்டுட்டு கண்டுக்காமலாம் இருப்பாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா இல்ல. இதுல யாரோ லைம்லைட் வேணும் அப்படிங்கிறதுக்காக தான் பண்றாங்க. அது சித்ராவாவும் இருக்கலாம், இல்ல 3 பேருமாவும் இருக்கலாம், இல்ல இவங்க எல்லாரும் சேர்ந்து கூட பண்ணலாம். ஏன்னா இவங்கள மீறி இப்ப புதுசா வரனால இவங்களெல்லாம் யாருன்னே தெரியாது. அதுவும் மக்களின் பார்வை சித்ரா அப்படின்னு சொல்றாங்களே, இவங்களெல்லாம் யாருக்குமே என்னன்னு கூட தெரியாது. இப்படி இருக்கிறப்ப திடீர்னு இன்னைக்கு வீடியோ போட்டு பல லட்சம் ஃபாலோவர்ஸ் ஏத்திக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாம அவங்க வியூஸும் அதிகமாயிட்டே வருது.
இதற்கெல்லாம் காரணம் அவங்க சொல்ற விஷயம், நாங்க யூடியூபர்ஸ்க்கு எதிராக கேள்வி கேட்போம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா ஏன் இவங்க 3 பேரை வச்சுமே டார்கெட்டா கேக்குறாங்க? எத்தனை யூடியூபர்ஸ் தப்பு பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் வருது. இதுல இன்னொரு விஷயம் நம்ம கடைசியா என்ன பார்க்கணும்னா, யாருமே கடைசி வரைக்கும் உருப்படியா ஒரு ப்ரூஃபோட சொல்லவே இல்லை. எல்லாரும் நாங்க போலீஸ்ல பாத்துக்கிறோம்னு சொல்றாங்களே தவிர போலீஸ் என்ன பண்ணாங்கன்னு ஒருத்தரும் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அதனால இது ஒரு வெட்டி பேச்சாதான் இது வரைக்கும் போயிட்டு இருக்கு அப்படிங்கறது தான் உண்மை.